வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத ஒருத்தன் ஏழையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அவங்களுக்கு மட்டும் உறுதுணையா நீங்க நின்னுடாதீங்க. அனுபவம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம பண்ணின தவறுகளை திருத்திக்கிறது தான் அனுபவம். ஆனா ஆணவம் இருக்கு பாத்தீங்களா, அது நாம பண்ணின தவறுகளை நியாயப்படுத்துறோம் பாத்தீங்களா, அதுதான் ஆணவம். ஆனா இந்த ஆணவம் நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்மள வாழவே விடாது. ஆனா இந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள வீழவே விடாதுங்க. ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அடுத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுனாலயே ஒரு சில நேரத்துல உங்களுக்கு வினையா வந்து அமைஞ்சிரும். சோ மத்தவங்க கிட்ட நீங்க மடை திறந்த வெள்ள மாதிரி உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசுறது நல்லது. ஏன்னா இங்க சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்க வாயிலேயே உங்களுக்கு பிரச்சனைய நீங்க உண்டு பண்ணிடாதீங்க. சோ அடுத்தவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நிமிஷம் இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்றது தாங்க நல்லது. ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இங்க சும்மா இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த சும்மா இருக்கிறவனுடைய வாய் மட்டும் ஒரு நாளும் சும்மாவே இருக்காதுங்க. எதையோ ஒண்ணு பேசி தேவையில்லாத கழகத்தை உண்டு பண்ணிட்டே தான் இருப்பாங்களே தவிர சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இங்க நல்லா வாதாட தெரிஞ்சவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் மேல இருக்கிற அந்த தப்பை எல்லாத்தையும் ரொம்ப அழகா ரொம்ப நைஸா நம்ம பக்கம் திசை திருப்பி விடத்தான் பாப்பாங்களே தவிர அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு அவங்க கிட்ட பேசுறக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் சமாளிச்சு நம்மளுடைய வாழ்க்கைய பயணம் பண்ணிட்டு போனாலும் கொஞ்சமாவது காயத்தை ஏற்படுத்தி தான் நம்மளை அனுப்புது இந்த காலம். சோ இந்த காயங்கள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், காயங்கள் எல்லாம் இது எல்லாமே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இது நமக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்போதுமே நமக்கான முடிவுகளை நாமளா எடுக்கிற வரைக்கும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு வரவே வராதுங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்களா முடிவெடுங்க. அடுத்தவங்க கிட்ட நீங்க சஜஷன் கேளுங்க, தப்பு கிடையாதுங்க. ஆனா முடிவுகளை மட்டும் நீங்க எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அப்பதான் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தானாவே வரும். அடுத்தவங்களையே நம்பி நம்பி அவங்க சொல்றதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறப்போ கடைசி வரைக்கும் உங்களுக்கு யாருமே உதவி பண்ண வரவே மாட்டாங்க. இங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கும் போது, உயரத்துக்கு போகும்போது நீங்க யாரு அப்படிங்கறது உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க கீழே விழும்போது, தோத்து போய் நிற்கும் போது உங்க சொந்தக்காரவங்க எல்லாம் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில எப்போதுமே நீங்க நீங்களா இருங்க. ஏன்னா இங்க நாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாயை விட சிங்கத்துக்கு ரொம்ப வலிமை அதிகம், ரொம்ப வீரம் அதிகம். ஆனா நாய்க்கு தான் நன்றி அதிகமா இருக்குதுங்க. சோ அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னா அதுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒருத்தவங்க உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நல்லவங்களா இருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்க நல்லவங்களா இருந்தா உங்களை பத்தி குறைய சொல்ல மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல நம்பி ஏமாந்தவங்களை விட ஒரு சில நல்ல மனுஷங்களை, நல்ல உறவுகளை நம்பாம ஏமாந்தவங்க தான் இங்க அதிக பேர் இருக்கிறாங்க. சோ யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம். அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில தற்பெருமை என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கௌரவம் உங்களுடைய வாழ்க்கையில உயரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இங்க மனசுல இருக்கிற அழுத்தம், கஷ்டம், கவலை எல்லாம் மறக்கணும்னா தயவு செஞ்சு தனிமையை மட்டுமே தேர்ந்தெடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா அந்த விஷயத்த செய்யுங்க. சோ அதுக்காக நீங்க தனிமையில மட்டுமே உட்கார்ந்து இருக்காதீங்க. தனிமையை போல ஒரு சிறந்த மருந்தும் கிடையாது, தனிமையை போல மிகச்சிறந்த ஒரு கொடூரமான வழியும் வேற எதுவுமே கிடையாதுங்க.
ஸோ தனிமையை மட்டுமே தேர்ந்தெடுக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா மாறுங்க. அதே மாதிரி இங்க ஒரு சிலர்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வராங்க, ஏன் தான் இவங்க வராங்களோ, இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு போறாங்களே அப்படின்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வர்றது எதுக்குன்னா, வாழ்க்கையை நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு உனக்கு கத்து கொடுக்கறதுக்காக கடவுளும் காலமும் உங்களுக்காக அனுப்பி வச்ச மனுஷங்க தான் அவங்க எல்லாம். ஸோ யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் உங்களுக்காக செஞ்சுட்டு போட்டும், அதை எல்லாத்தையுமே தாங்கி கூடிய அந்த சக்தியை உங்க மனசுல நீங்க தான் உருவாக்கணுமே தவிர வேற யாரும் வந்து உருவாக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்க அடுத்தவங்களுடைய நிறை குறைகளை ஆராய்ஞ்சு அவங்களுக்கு வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுகளை கடவுள் இங்க யாருக்குமே கொடுக்கல. ஸோ நீதான் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லி அவங்கள ஆராய்ஞ்சு சொல்லக்கூடிய ரைட்ஸ் வந்து இங்க யாருக்குமே கிடையாதுங்க. ஸோ அதனால யாரை பத்தியாவது குறை சொல்றதுக்கு முன்னாடியும் அவங்கள பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிச்சு இது நம்ம வேலையா இது நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில தோத்து போன மனுஷங்க 2 பேர், ஒன்னு எல்லாரு பேச்சும் கேட்கறவங்களா இருப்பாங்க, இன்னொன்னு யாரு பேச்சுமே கேட்காம தோத்து போனவங்களா இருப்பாங்க. சோ இந்த 2 பேருமே கொஞ்சம் சுய சிந்தனையை யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில கண்டிப்பா அவங்களும் முன்னேறலாம், ஜெயிச்சு போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அழகான பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா ஆண்களும் தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி நாம அழகா இருந்துட்டா போதும், நாம ஆண்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் தன்னுடைய கணவனுடைய ஒட்டுமொத்த அன்பையும் நாம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அதை விட அடி முட்டாள்கள். சோ இந்த இடத்துல அழகு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அழகு மட்டுமே ஒரு விஷயம் கிடையாதுங்க. இங்க அன்புதான் வாழ்க்கை அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பணம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பசை மாதிரி. அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில சொந்தங்கள் எல்லாரும் வந்து கம்மு மாதிரி உங்ககிட்ட ஒட்டிக்குவாங்க. சோ அது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அப்படியே உதிர்ந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இங்க சிங்கத்தினுடைய இறைகளுக்காக தான் மான இந்த கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மானுக்கு அழகான கால்கள், வேகமா ஓடுறதுக்கான கால்களை இந்த இறைவன் படைச்சிருக்க மாட்டான். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஏன்னா பிரச்சனைகளோட சேர்த்து அதை சமாளிக்க கூடிய தைரியத்தையும் திறமையையும் கடவுள் நமக்கும் கொடுத்திருக்கிறாருங்க. கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்து அதை பயன்படுத்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நாம எந்த பிரச்சனையும் இல்லாம, இந்த மான்கள் எப்படி சிங்கத்தை விட வேகமா ஓடி தன்னுடைய உயிரை காப்பாத்திக்குதோ அதே மாதிரி பிரச்சனையில இருந்து ரொம்ப ஃபாஸ்டா அதுக்கான விடைகளை நாமளே கண்டுபிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப சூப்பரா அனுபவிச்சுட்டு போயிடலாங்க. நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த கோவமே வராத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தயவு செஞ்சு இருக்காதீங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் உங்களை கோமாளியா பார்க்கும். எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களையும் மிருகமா தான் பார்க்கும். சோ கோபம் அப்படிங்கிறது அளவோட வந்துச்சுன்னா அது நல்லதுங்க, அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அது கண்டிப்பா பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியுங்க. சோ இந்த எல்லா விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.